வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 13ஆம் தேதி நிஃப்டி 50 வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, அதாவது முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்ச் அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கா, இல்லை அந்த லெவல்குள்ளேயே தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல, அதாவது நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் வச்சு எந்தெந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம் 13ஆம் தேதி அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணி, அதாவது வியாழக்கிழமை பார்த்துருந்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்படி மாறிடுச்சு 22,400 இதில் தான் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை பார்த்துருந்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் 1 கோடிக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் இருந்திருந்து. அப்படிங்கிறனால இந்த சேஞ்சஸ்லாம் வச்சு 17ஆம் தேதி மார்க்கெட் எந்த பக்கம் போகும், இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே வருமா, மேலே போனால் எவ்வளோ வரைக்கும் மேலே போகும், ஓகே, கீழே வந்தால் எவ்வளோ வரைக்கும் கீழே போகும், இப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமான மற்ற நிறையா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது. நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. கொஞ்சம் மாற்றி நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஏன்பா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கிளியரா தெரியும். பொசிஷன்ஸ் எங்க எடுத்திருக்கலாம், நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எங்க புக் பண்ணலாங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே. நமக்கு இப்போ ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி, நான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே நமக்கு ரெட் கேண்டில் தான். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்த இடத்துல 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. இப்ப இந்த கோல்டன் கிராஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கருந்து மேல போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாரியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேல போயிருந்திருக்கு. ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேல போயிருந்து தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருந்திருக்கு. அண்ட் இந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 22,550. இந்த 22,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரீஜன். ஸோ அப்ப இங்க வந்து நீங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கு. இப்போ 500ல வரலைன்னா கூட 550ல நமக்கு மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு. 1. இந்த ரிவர்சிங் பாயிண்ட் நீங்க எப்ப கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே. சப்போஸ் நான் வந்து இது வச்சிருக்கேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இங்க தான் பிரைஸ் ஆரம்பிச்சுச்சு. இங்க இருந்து பிரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இங்க இருந்து தான் ஓப்பனிங் பிரைஸ். அப்ப இந்த ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்க வேண்டியத விஷயம் என்னன்னா, ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து இவ்ளோ ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகே. செகண்ட் டைம் மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ஏற்கனவே ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அப்போ இந்த பிரைஸ செகண்ட் டைம் டச் பண்ணும்போது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கருந்து நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கணும். சப்போஸ் இந்த பொசிஷனே எடுக்கல அப்டின்னா, இந்த பொசிஷன்ல இருந்து ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் எவ்ளோ டார்க்கான நெகட்டிவ் கேண்டில்ன்னு பாருங்க. அப்படிங்கிறனால, அப்ப இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வரும்போது பிரைஸ் ரிஜெக்ஷன் வரும்னு சொல்லி ஒரு ஷார்ட் எடுத்திருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பொசிஷன் தான். இந்த பொசிஷன்லேருந்து நீங்க வந்து கிளியரா எடுத்திருந்தீங்கன்னா, மினிமம் இவ்ளோ வந்திருக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது 50 பாயிண்ட் எடுத்திருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க ஸ்டாப் லாஸ் வராம, அதாவது ஸ்டாப் லாஸ்க்கு இல்லாம ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 130 பாயிண்ட்ஸ் சூப்பரா கிடைச்சிருந்திருக்கும். நீங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் மட்டும் எடுத்திருந்தா போதும். அன்னைக்கு அதுவும் எக்ஸ்பைரி டே சூப்பரா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான். அப்ப ஏன்னா, நமக்கு இந்த ஒரு சைக்காலஜி ஸ்டார்ட்டிங் ஆஃப் த மார்க்கெட்ல பிரைஸ் ரிஜெக்ஷன் இவ்ளோ நடந்திருக்கு. 3 மினிட்ஸ் கேண்டில்ல இவ்ளோ பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அப்ப இத தாண்டி மார்க்கெட் போகாது. அப்ப இந்த பொசிஷன்ல வந்தா, நெறைய பேர் வந்து ஷார்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கணும். ஓகே. அப்ப இப்ப ஷார்ட் பண்ணாங்கன்னா, எங்க மார்க்கெட் போய் நிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் பிரைஸ் ஆக்ஷன். அதாவது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நிக்கும். அப்படி இல்லன்னா, இங்க நிக்கும். இது எப்படி சொல்றோம்னா, நமக்கு ஹிஸ்டாரிக்கலா இங்க இருந்து பார்த்தா தெரியுது. மார்க்கெட் மேல போகும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருந்திருக்கு. அதே மாரி திருப்பியும் மேல போகும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்படிங்கிறனால, நமக்கு வந்து இங்கிருந்து மார்க்கெட் ஆரம்பிச்சா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க இருக்கும். செகண்ட் சப்போர்ட் இங்க இருக்கும். 2ல எங்க தொடுதோ, அங்க வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இம்பார்டன்ட் ஆனது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இல்ல 70% புக் பண்ணியிருந்தாலும், 100% வந்து ப்ராஃபிட் இங்க புக் பண்ணியிருந்திருக்கு. என்ன இந்த 50, 70 அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எப்பயுமே நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது, அதாவது ஒரு இப்போ ஒரு 10 அ
ஒரு லாட் எடுத்துட்டீங்க. ஒரு 10 லாட் எடுத்திருக்கீங்க. இப்போ 10 லாட் எடுத்திருக்கீங்க. அந்த 10 லாட்ல 70% ஆஃப் தட் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க குளோஸ் பண்ணிடலாம். ஒரு டார்கெட் பிரைஸ் வந்தோனே. அப்போ குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிரும். அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு அதாவது அ லைவ்ல இருக்கிறவங்களோட மணி வந்து ப்ராஃபிட் மணி தான். ஏற்கனவே நீங்க ப்ராஃபிட் எடுத்தனால, நீங்க போட்ட காசு பிளஸ் ப்ராஃபிட்டும் எடுத்துட்டீங்க. அப்ப மீதி இருக்க அந்த 30% என்னது? உங்களுக்கான மணி, எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிற மணி. அப்போ இதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அப்ப அந்த 30% தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து இங்க வரைக்கும் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ஒரு 30, 70ன்னு சொல்லுவாங்க. மேல போனாலும் அதே மாரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும். இங்கிருந்து மார்க்கெட் மேல போகுது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 70% ஆஃப் த ஸ்டாக்ஸ குளோஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இங்கிருந்து மேல போனா உங்களுக்கு லாபம். கீழ வந்தா நஷ்டம் தான். பட் ஓவராலா நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பைரி டேல நான் எடுத்த ஒரே ஒரு ட்ரேடு. அப்போ இந்த ட்ரேட் மட்டும் கிடைச்சிருந்தா, இந்த ட்ரேட் ஹால்ஃப் கிடைச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஃபுல் லென்த் வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ இதுதான் வந்து மீதி மீதி எல்லாமே கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட் தான். அப்படிங்கிறனால இந்த இடத்துல உங்களோட ஆப்ஷனோட பிரைஸ் தீட்டா டிகேல முடிஞ்சிருந்திருக்கும். லோவர் சைடு உங்களுக்கு நெகட்டிவ் தான். அப்போ என்ன அதாவது நான் வந்து ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன். அதாவது நமக்கு பாருங்க 10:30க்கு நம்ம ட்ரேட் எடுத்தது 12:30க்கு தான் நமக்கு அதாவது 12 மணிக்கு தான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணோம். அப்படிங்கிற ஆனா இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. இவ்ளோ நேரம் ட்ரேட ஹோல்ட் பண்ணாம 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ல ட்ரேட் ஹோல்ட் பண்ற ட்ரேட் வந்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஷார்ட் டெர்ம் பண்றது. பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹோல்டிங் டைம் வந்து என்னோடது அதிகம். அதனால நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு கம்மி. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு மெத்தட்ல இது. So இதோட இது இது நம்ம இந்த ட்ரேட் எடுத்தது பியூர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு. நம்ம வந்து சப்போர்ட் லெவலும் எதுவும் யோசிக்கல. அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் வைக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சப்போர்ட் லெவல் வச்சிருந்தேன்னா, இதுதான் என்னோட சப்போர்ட் லெவல் 1. 2வது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்திருந்தா எனக்கு கிளீனா 0 செட்டப். எனக்கு என்னோட 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 செட்டப் படி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இது வந்து இந்த ப்ரவுனுக்கு கீழ வரணும். ப்ரவுன் லைன் அதாவது 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் இந்த ப்ரவுன் கலர் லைன். இந்த காப்பி கலர் லைனுக்கு கீழ வரணும் அப்டின்னா எனக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இங்க தான் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அப்போ இங்க, 2ண்ட் இங்க குளோஸ் ஆயிரும். 3ர்ட் இங்க ஓப்பன் ஆகும். திருப்பி இங்க குளோஸ் ஆகும். ஆனா நான் வந்து இந்த நேத்தோட ட்ரேட் அதாவது 13ஆம் தேதிக்கு வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அப்போ, நான் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பார்க்கல. காலியான சார்ட். இந்த மாரி வச்சு, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பிரைஸ் ஆக்ஷன்லயே நமக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால, அத வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, எல்லா நாளுமே நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்பியே இருக்கும்போது, சில நாட்கள்ல உங்க ஸ்ட்ராட்டஜிலருந்து மாறுபடணும், தேவைப்படும். ஸோ அது எப்போங்கிறத நீங்க கத்துக்கணும். அது எப்போ கத்துக்கலாம் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணும்போது. சில நேரங்கள்ல பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி பேக் டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி. கொஞ்சம் அது பெரிய வீடியோ தான். ஆனா, அந்த நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பேக் டெஸ்டிங்னா எப்படி? என்னது? எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் பண்றதுன்னு. அப்போ இது வந்து 13ஆம் தேதிக்கான ட்ரேட். அப்போ 13ஆம் தேதி என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஒரே ஒரு ட்ரேட் தான். இங்கருந்து இங்க வரைக்கும். ரிஸ்க் எடுத்திருந்தேன்னா, இங்கருந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு, செகண்ட் ட்ரேட். 2 ட்ரேட் எடுத்திருந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து 13ஆம் தேதி என்னோட ஐடியா வச்சுட்டு ட்ரேட் எடுக்கக்கூடியது அண்ட் ப்ராஃபிட் தான். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல மேபி கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கலாம். ஆனா செகண்ட் ட்ரேட்ல கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். நமக்கு திங்கட்கிழமை முடிஞ்சு போன கதை எதுக்கு? ஸோ திங்கட்கிழமை என்ன நடக்குது? அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். நம்ம வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ வந்துருச்சு. ஃபுல்லா கிராஸ் ஆயி. அப்படின்னா, மார்க்கெட் டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்கு. பாருங்க 10 இங்க இருக்கு, 20 இங்க இருக்கு, 50 இங்க இருக்கு. இது கிராஸ் ஆக போகுது கீழ. எப்போ வந்து இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கோ, அப்பவே மார்க்கெட் வந்து பியரிஷ்ஷா இருக்கு. மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். இத நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். நம்ம மாத்தி 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 10 வந்து கீழ இருக்கு. 10 அதாவது இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரவுன் வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். கிரே கலர் வந்து 20, கிரீன் வந்து 50, ப்ளூ வந்து 200. அப்படிங்கிறனால 200, 50, 20, 10 அப்படித்தான் இருக்கு. ஸோ எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கோ, அப்போ வந்து மார்க்கெட் பியரிஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். மேல போகணும்னா இந்த மாரி இருக்கணும். பார்த்தீங்களா? 10 மேல இருக்கு. அடுத்து 20, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 50, 20. ஸோ அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அதாவது இந்த விண்டோல நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் புல்லிஷ்ஷா இருந்திருக்கு.
அப்ப அப்ப நம்ம இந்த விண்டோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ பியரிஷ்ஷா இருக்கு. அப்போ திங்கட்கிழமை மார்க்கெட் பியரிஷ்ஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன். எத வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஓகே. நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்துட்டோம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயே நமக்கு பார்த்தோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தோம். 2லயுமே மார்க்கெட் வந்து கீழ தான் வரப்போகுது. 15க்கு மேல ஏன் போக மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. 15 மினிட்ஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு நமக்கு மினிமம் ஒரு 3 லைன் எடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறேன்னா, எனக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கும்போது, ஒரு நாளைக்கு 24 கேண்டில் தான் வரும். அதனால தான் நான் 15 மினிட்ஸ தாண்டி மேல போ மாட்டேங்கிறேன். அப்படிங்கிறனால, எனக்கு வந்து இந்த அ 20 மினிட் 20 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாருங்க. இது ஒரு 20 கேண்டிலும் எடுக்கும். அப்படின்னா, இதே கவர் பண்ணிடுச்சு ஒரு நாள்ல. அப்போ கிரீன் வந்து இன்ட்ராடேவ சொல்லல. ஓல்டு ஹிஸ்டரி டேட்டாவ சொல்லிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால தான் 3 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி சப்போஸ் யோசிச்சும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ ஏன் வந்து நான் வந்து 3 அண்ட் 15 மினிட்ஸ் மட்டும் டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ ஸ்டடி பண்றேன் அப்படின்னா, சின்ன டைம் ஃப்ரேம்ல அதாவது இப்ப நான் வந்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கேண்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 24 கேண்டில் இருக்கும். நம்ம எண்ணியே பார்த்துரலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ கேண்டில் இருக்குன்னு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 கேண்டில் ஆச்சா? அடுத்து 2, 4, 6, 8, 10 20 கேண்டில் ஆச்சு. 21, 22, 23, 24 சாரி மேபி நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் கூட்டுனனால, எனக்கு வந்து இந்த இடத்துல 25 கேண்டில் இருக்கு. அப்படின்னா, ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது 25 கேண்டில் இருக்கு. அப்போ நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சேன்னா என்ன ஆகும்? 1 ஹவருக்கே எனக்கு வந்து 10 கேண்டில் வரும். அதாவது 1/2 மணி நேரத்துக்கே 10 கேண்டில் வரும். 1 மணி நேரத்துக்கு 20 கேண்டில் வரும். நான் ஈஸியா தான் டிவைட் பண்றேன். 3 நிமிஷம் 10 இன்டு 3 பார்த்தீங்கன்னா 30. அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு 10 கேண்டில் வந்துரும். அப்படிங்கிறனால நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் என்னது? நம்மளோட இந்த லைன்ஸ். ப்ரவுன் கலர் லைனு, கிரே கலர் லைன். ஸோ, அப்போ நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து குறைய குறைய, அப்போ இந்த 20ன்னு எடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் டேவ கவர் பண்ணிரும். அப்போ 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எத எத சொல்லும்? 2 நாளைக்கு சேர்த்து சொல்லும். அதுதான் 15 மினிட்ஸ் டைம். ஆனா நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா, 50 மினிட்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு 50 மினிட்ஸ் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கவர் ஆயிரும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத நீங்க யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றீங்கன்னா, 15 மினிட்ஸ் தான் ஒரு மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் நீங்க போணும். அதுக்கு கீழ நீங்க எத்தன டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. 30 15 தாண்டி போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இன்ட்ராடே பண்றீங்கன்னா, கொஞ்சம் தப்பு தான். 15 தாண்டி நீங்க போனீங்கன்னா. ஓகே. இது நம்ம இப்ப பார்த்துட்டோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் பேரிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 மினிட்ஸ்லயும் பார்த்தோம். 15 மினிட்ஸ்லயும் பார்த்தோம். இது ஓகே. அடுத்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல சப்போர்ட்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்டான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 22,800 லோவர் சைட்ல 22,300 இருக்கு. அப்போ மார்க்கெட் எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,300 இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் இங்கிருந்து கீழ விழுந்தா மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம்? 21,800 வரைக்கும் வரலாம். இது வந்து நமக்கு ஒரு லாங் டர்மா நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இத வச்சு தான் நமக்கு தெரியுது. எஸ் ஓகே. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ அனலைஸ் பண்ணணும். நீங்க இப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா புதன்கிழமை முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ்லயும் போட்டு ஒரு பிரைஸ்லயும் நெறையா ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி, இல்லன்னா லாஸ்ல நெறையா போயிருந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜ் ஆனது பார்த்தீங்கன்னாவே 71,00,000 புட்டோட ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு மீடியம். ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 புட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருந்திருக்கு. அதே சமயம் கால்ல பார்க்கும்போது 1.08 கோடி இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ரொம்ப எக்ஸசிவா இருந்திருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பைரி டே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாம மார்க்கெட் இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப அடுத்த மணியில தான் எக்ஸசிவான புட்டும், எக்ஸசிவான காலும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2.4 கோடி புட் ஆப்ஷனோட பிரைஸும் இருக்கு. 3.2 கோடி கால் ஆப்ஷனோட பிரைஸ் இருக்கு. அப்படிங்கிறனால இந்த பிரைஸ்ல அதாவது இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேலயும் போலாம், கீழயும் எக்ஸ்பான்ஷன் ரெடி ஆயிருச்சு. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து
நீங்க என்னைக்கு மாரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, போன வெள்ளிக்கிழமை, அதாவது நம்ம பிப்ரவரி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. வந்துட்டு 2டே நாள். ஃபர்ஸ்ட் நாள்ல பாருங்க, மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 1% கீழ வந்துச்சு. ஓகே. 2வது நாள் வெள்ளிக்கிழமை என்ன ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவ்ளோ தூரம் டவுன் சைட் ஆயிருச்சு. ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழ வந்துச்சு. ஸோ ஆவரேஜா நம்ம நிஃப்டி 50 வந்து ஒரு 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் மூவ் ஆயிட்டு இருந்தது. பிரேக்கிங் பாயிண்ட்‌க்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ இது வந்து அட் த மனில இப்படி நமக்கு பார்க்கும்போது. ஆனா இப்ப இந்த ஓஏ சேஞ்ச் பார்த்தோம்னா, நமக்கு கிளியரான சப்போர்ட் தெரியும். மார்க்கெட் எங்க வரைக்கும் போலான்னு. ஸோ இப்ப நம்ம பார்க்கும்போது, ஓஏ சேஞ்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்னா, புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க பெருசா இருக்கு. அப்படின்னா, இந்த பிரைஸ ரீச் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே 1. கால் ஆப்ஷன்ல ஏன் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க கால் ஆப்ஷனோட ஆர்டர்ஸ் ஹையஸ்ட் கால் ஆப்ஷனோட ஆர்டர்ஸே எவ்வளோ இருக்கு? 12,00,000 தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 28,00,000 இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு கால் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டு தான். ஓகே. 12,00,000 22 28,00,000 அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் சைட் நமக்கு வந்து நெறைய வால்யூம் இல்ல. ஆனா புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாம் வால்யூம் இல்லாம இந்த பிரைஸ்ல 22,000ல 22,000ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆர்டர்ஸ் அவ்ளோ இருக்கிறம்போது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கீழ வரும்னு. அப்ப எந்த இடத்துல கீழ வரப்போது? இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ நான் 17க்கு ஏற்கனவே நம்ம இங்க போட்டு வச்சிருக்கோம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை. அதனால தான் இந்த இடத்துல மட்டும் பிரைஸ் இருக்கு. அண்ட் மேல போறதுக்கு வாய்ப்பே இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆனா நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ வந்து மார்க்கெட் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கோ பிரெடிக்ட் பண்ண, அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். நம்ம நெனைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கலாம். இது வந்து அந்த ப்ரீ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 9லேருந்து 9:15 வரைக்கும். அப்போ வந்து புது ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா, நமக்கு வந்து இப்போ வாலடைலிட்டி ஆர்டர்ஸ் வந்து நெறைய வேக்கன்ட் இருக்கு. அந்த புது ஆர்டர்ஸ் வரம்போது மார்க்கெட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இவ்ளோ பிரெடிக்ஷன்ஸ் அதாவது பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணோம். பிளஸ் வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ இருக்கு பாருங்க. 1க்கு 1 பாயிண்ட்டுக்கு கீழ வந்துட்டு இருக்கனால, மார்க்கெட் வந்து கீழ போகுதுன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். 7 பாயிண்ட்ஸ் 0.76 தான் இருக்கு. ஸோ எப்போ வந்து இது வந்து ஆ 1 இருந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். இல்ல 1.5, 1.2 அப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேல போகும். எப்ப வந்து இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ வந்து 0.71 அதாவது 1லிருந்து கீழ இருக்கோ, அப்போ மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலுமே வந்து நமக்கு இந்த 2 பிசிஆர் ரேஷியோவும் ஒண்ணா தான் இருக்கும். எப்போ வந்து நமக்கு ஓஏ சேஞ்ச் பார்த்தாலும், ஓஏ சேஞ்ச் இல்லாம பார்த்தாலும், பிசிஆர் ரேஷியோ ஒண்ணா இருக்கும். ஆனா, இன்னைக்கு மார்க்கெட் அதாவது 13ஆம் தேதி மார்க்கெட் முடியும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, 2 பிசிஆர் ரேஷியோ இருக்கு. இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. அப்படிங்கிறனால, மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு தான் எல்லா அனாலிசிஸ்லயும் இருக்குங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. ஆனாலும், மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட்ஸ். இப்போ இங்க வந்து இது ஒரு 300 பாயிண்ட் மார்க்கெட் இன்னும் இப்போ கீழ போச்சுன்னா 500 பாயிண்ட். அப்போ இங்கருந்து நமக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் வரலாம். இல்லைன்னா அத தாண்டி இங்கேயும் வரலாம். இது வந்து டவுன் சைட். இப்போ வந்து மேல போனா சப்போஸ் நம்ம எதிர்பார்க்காத மாரி மார்க்கெட் மேல போயிருச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ்னா மார்க்கெட் எங்க? ஆல்மோஸ்ட் 22,800 ஓகே. அப்போ நமக்கு பிரைஸ் பார்க்க வேண்டியது 22,800ம் 22,000ம். இங்கருந்து ஒரு 400 பாயிண்ட் மேல, 400 பாயிண்ட் கீழ எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட நிஃப்டி 50யோட திங்களுக்கான ஒரு அனாலிசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இன்னும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அண்ட் தொடர்ந்து இந்த நிஃப்டி 50யோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸும் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.